ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் அனாலஜி அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அனாலஜி அப்படின்னா ஒப்புமை, அதாவது கம்பேர் பண்ணி பார்க்குறது. ரெண்டு விஷயத்தில் இருக்க சிமிலாரிட்டியோ இல்லை டிஃப்ரென்ஸையோ வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் அனாலஜி. எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட மார்க் கம்பேர் பண்ணுறோம், இல்லை நம்ம ஏஜ் சம்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு இருக்க ஏஜை கம்பேர் பண்ணுறது, ஹைட்டு வெயிட்டு இல்லை இந்த மாதிரி எதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ரேஷியோ வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். அதே சேம் தான், பட் இங்கே அதில் நிறைய மாடல் இருக்குது. அது ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, நம்பர் அனாலஜி, ஃபிகர் அனாலஜி. நமக்கு இந்த டைப்பில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வேர்ட் அனாலஜி பார்ப்போம். வேர்ட் அனாலஜி அப்படின்னு பார்க்கும்போது வேர்டில் சிமிலாரிட்டியாக வர வேர்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வேர்டு நம்ம அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது நமக்கு வேலையே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ரெண்டு வேர்டுக்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரேஷியோனா நமக்கு சிம்பிள் தெரியும். ரேஷியோன்னு போது நம்ம ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுவோமா, ப்ரொப்போர்ஷன் தெரியும், அதாவது விகித சமம் சொல்லிட்டு இந்த மாதிரி டபுள் ரேஷியோ இருக்கும். ஸோ இங்கே மொத்தம் 4 வேர்ட்ஸ் வரும். 4 வேர்ட்ஸில் ஒரு வேர்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் எந்தெந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா கண்ட்ரி அதோட கேபிட்டல் கேட்கலாம், இல்லை ஸ்டேட் அதோட கேபிட்டல் கேட்கலாம், கண்ட்ரி அதோட கரன்சி கொடுத்துட்டு கேட்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் அப்புறம் மெஷர்மெண்ட் கேட்கலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்ட்ரி கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது இட்டாலியோட கேபிட்டல் வந்து ரோம். அடுத்து அப்போ சைனா, அதுக்கு நமக்கு இட்டாலியோட கேபிட்டல் ரோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லா கண்ட்ரியும் அதோட கேபிட்டலும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி அதோட ஆன்சரை போட முடியும். சைனா அப்படின்னும் போது பெய்ஜிங் சொல்லிட்டு போட முடியும். அதே மாதிரி தான் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்டேட்டும் அதோட கேபிட்டல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரிசா அப்படின்னும் போது புவனேஸ்வர். அடுத்து அஸ்ஸாமோட கேபிட்டல் திஸ்பூர். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரியும் அதோட கரன்சி என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். கண்ட்ரி அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட கரன்சி ருபி, இப்போ சைனாவோட கரன்சி யுவான். அடுத்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதோட மெஷர்மெண்ட்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு யூஸ் ஆகும், லென்த்தை மெஷர் பண்ண. அப்போ அதே மாதிரி அம்மீட்டர்னு சொல்லும்போது அது கரண்ட்டை மெஷர் பண்ண நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், இப்போ குவான்டிட்டி அண்ட் யூனிட் கேட்கலாம். என்ன அப்படின்னா மாஸோட யூனிட் என்ன, கிலோகிராம். அடுத்து லென்த், அப்போ லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ அதுக்கு நம்ம யூனிட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப்பு, தனியாக இருக்கும்போது ஒரு நேம் என்ன, குரூப்பாக இருக்கும்போது ஒரு நேம் என்ன, அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிங்கராக குரூப்பாக இருந்தால் கோரஸ்ன்னு சொல்லுவோமா. அப்போ பிளேயர்ஸ் குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கு நேம் டீம். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸும் அதோட யங் ஒன்ஸும். நம்ம விலங்குகளின் நிலைமை பெயர்கள், பறவைகளின் நிலைமை பெயர்கள், தாவரங்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா தமிழில். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழை விட இங்கிலீஷில் படிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழில் தான் எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கிலீஷ் வேர்ஷன் தான் ஃபைனல் சொல்லுவாங்க. இன்னொன்று இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், சின்ன வேர்ட்ஸ் தான். நம்ம இதில் பார்த்துக்கும் போது நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். எல்லா ரீசனிங் புக்குமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் வேர்ஷன் தான் நிறைய இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் இல்லை எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ரெஃபர் பண்ண நினச்சா கூட உங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேல் ஃபீமேல் சொல்லும்போது இப்போ புல் வந்து மேல், அப்போ அதோட ஃபீமேல் வந்து கவ்வு. நெக்ஸ்ட் காக்கு மேல், அதோட ஃபீமேல் வந்து ஹென்னு. அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ்லேயும் பாருங்கள், பியர்னா அதோட யங் ஒன் கப்புன்னு நமக்கு தெரியும். ஹென்னோட யங் ஒன் சிக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அனிமல்ஸும் அதோட மூமெண்ட்டோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்னா அதோட மூமெண்ட் என்ன, ஃப்ளை பண்ணுறது. ஆல் அப்படின்னும் போது அதோட மூமெண்ட் நம்ம எப்படின்னு சொல்லுவோம், ஃப்ளிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி ஒரு சில நியூவாக இருக்க வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவில் வர கொஷின்ஸ் நம்ம தப்பு பண்ணவே மாட்டோம். தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிட்யூட்ரின்னு சொல்லும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னா மூளை, அதோட பிளேஸா. அப்போ தைராய்டுன்னும் போது அது எந்த இடம், கழுத்து. அதுக்கப்புறம் செடி வந்து மரம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த 3 வேர்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 வேர்ட்ஸ் தான் இருக்கும், இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற வேர்டில் என்ன சிமிலாரிட்டின்னு பார்க்கணும். இப்போ செடியோட அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தோட ஆன்சர் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். செடி அப்படின்னும் போது அது வந்து அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க, மரணும் போது அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி சிறுமி அப்படின்னும் போது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதோட மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னும் போது பெண். நம்மளை குழப்பறதுக்காகவே தாய், மனைவி, சகோதரி அப்படிலாம் கூட கொடுப்பாங்க. பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அது ஒரு இளமை பெயர், அது முதிர்ந்த பிறகு அதோட பெயர். அதே மாதிரி தான் இளமை பெயர் வளர்ந்ததுக்கப்புறம் இருக்க பெயர். அடுத்து பாருங்கள், ஆசியான்னு சொல்லும்போது என்னது, அது ஒரு கண்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கோபி அப்படின்றது என்ன, அது ஒரு பாலைவனம். அடுத்து பாருங்கள், கண்ணை நம்ம என்ன பண்ண முடியும், அதோட மூமெண்ட் என்ன, பார்க்கறது. அப்போ காது அப்படின்னும் போது கேட்கறது. ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த டபுள் ரேஷியோ இருக்குல்ல, இந்த ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, இந்த ப்ரொபோர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறதுல இப்போ இந்த ரெண்டு ரேஷியோக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தைகளோட சிமிலாரிட்டி என்ன, இல்லை அதுக்குள்ளே இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம வேர்டில் அனாலஜி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் லெட்டர் அனாலஜினா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நமக்கு எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதில் நம்ம தமிழ் எப்படி படிப்போமோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணி நமக்கு அடுத்து தெரிஞ்சது தான் ஸ்டேட் கேபிட்டலோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டலோ என்னென்னவோ அது நம்ம எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு நோட் எழுதி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களை. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். என்னோடது
நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் சொன்னல அனாலஜியில் கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க, மொத்தமாக எத்தனை இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன்னா. அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் அதுவும் அதே மாதிரி அதோட எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுருக்கேன். கண்ட்ரி அண்ட் கரன்சி, எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன கரன்சி, இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதோட மெஷர்மெண்ட்டு, குவான்டிட்டி அண்ட் யூனிட். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையுமே பாருங்கள், நான் ஒவ்வொன்றும் அதோட எக்ஸாம்பிளோட எழுதி வச்சுருப்பேன். இதை மாதிரி நமக்கு பேசிக்காக எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ, நமக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் நம்ம நல்லா எழுதி வச்சு மெமரி பண்ணால் நமக்கு எக்ஸாம் டைமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம கேட்கும்போது நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கும் தைரியமாக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.